Hi guys, welcome back to another video. 2023ல ஒரு பிரெஞ்சு ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு மிஸ்டரி த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன விசன்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவியை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட ரன்னிங் டியூரேஷன் 2 hours. படத்தோட கதை என்னன்னா ஹீரோயினி பாத்தீங்கன்னா ஒரு பைலட் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிரபலமான ஒரு மிகப்பெரிய டாக்டர். ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இவங்களோட பழைய ஃப்ரெண்ட் அர்த்தியோட அவங்களோட அறிமுகம் கிடைக்குது, திரும்பவும் ரீஜாயினிங் ஆகிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே முன்னாடி வந்து ஓரினச் சேர்க்கையாளராக இருந்திருக்காங்க, லெஸ்பியனா. ஸோ அவங்க அதனோட உறவுகளை திரும்பவும் இது பண்ணிக்கிறாங்க. சில இப்படியான சில காட்சிகள் எல்லாம் இருக்கு. நைட்ல வந்து மாத்திரை போட்டுட்டு ஹீரோயினி வந்து தூங்கிடுறாங்க. தூங்கும்போது அவங்களுக்கு சில காட்சிகள் அவங்களோட கனவுகள்ல வந்துட்டு போகுது. அந்த காட்சிகள் அவங்களோட ரியல் லைஃப்ல வந்து நடக்குது. அவங்க என்ன காண்றாங்களோ அது அவங்களுக்கு நடந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். எக்ஸாம்பிள், அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சு சிவத்துல வச்சு அடிக்கிற மாதிரி அவங்க ஒரு கனவு காணுவாங்க. சடனா எழுந்துச்சு நைட் ஆயிடும். ஸோ அடுத்த நாள் காலையில பார்க்கும் பொழுது அந்த கழுத்துகள்ல அவர் பிடிச்ச அந்த அடையாளம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஏதோ ஒரு மர்மமான விஷயம் அவனுக்கு நடக்குது அப்படின்ற விஷயத்த அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால அவங்க பழைய ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு எல்லாம் போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு டிப்ரெஷனால அவங்களால அந்த பைலட் வயலே சரியா பார்க்க போல ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆக போகுது. அதுல இருந்து ஒரு வேலையை தப்பிச்சிடறாங்க. இதனால அவங்களுக்கு என்கொயரி வருது. இந்த என்கொயரில அவங்களுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்றாங்க. ஸோ அது செக் பண்ணிட்டு இந்த பக்கம் இருக்கும்போது இவங்க அந்த ஓரின சேர்க்கையால இருந்து அவங்களோட ஆனா அப்படிங்கிற அந்த கேர்ளை வந்து கொஞ்ச நாளா காணல. அதை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அவங்களுக்கு அந்த கொலை பண்ணின உருவத்துல சில சில பாகங்கள் மட்டும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அந்த கொலைகாரோட எக்ஸாம்பிள் இந்த டிஷர்ட்டா இருக்கட்டும் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு இந்த மெடிக்கல் செக்அப் வந்ததுமே அவங்களுக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிக டோஸ் உள்ள ஒரு ட்ரக்ஸ் ஆன ஒரு தூக்க மாத்திரை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது அளவா கொடுத்தா தூக்க மாத்திரை, ரொம்ப அளவுக்கு அதிகமா கொடுத்தா ரொம்பவே ட்ரக்ஸ் இருக்கும். அதோட விளைவா என்ன வரும் அப்படின்னு கேட்கணுன்னே உங்களுக்கு வந்து இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்கிற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்டை பாக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் டாக்டர் தான். அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் மேல டவுட் வருது. அங்க போய் ஹஸ்பண்டோட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க கனவுல ஒரு உருவம் காணுவாங்க இல்லையா, அந்த உருவத்தை ஒரு டிஷர்ட் இருக்கும். அந்த டிஷர்ட்டை அவங்க ஹஸ்பண்டோட பேசிட்டு இருக்க ஒருத்தன் வந்து போட்டுருப்பான். இப்போ அவங்க ஹஸ்பண்டை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. உண்மையாவே அவங்க விஷயம்ல காண்ற எல்லாமே உண்மையா நடந்ததா, அவங்க ஹஸ்பண்ட் நல்லவரா இல்லையா, இவங்க எப்படி கனவு வருது, அவங்க ஹஸ்பண்ட் சொல்ல நமக்கு காமிக்க மாதிரி அவர் உண்மையிலே அவன் தான் வில்லனா அப்படின்றதான் படத்தோட கதை. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு போது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அண்ட் அங்கங்கே குழப்பி இந்த ஸ்கிரீன் பிளே இருந்தாலும் பட் அது ரொம்ப பெர்ஃபெக்டா எடுத்திருப்பாங்க. ஆனா எங்க முடிக்கணும், எங்க வந்து ஆடியன்ஸை வந்து திங்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பெர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கிரீன் பிளேல. அண்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் நியூஸ், இந்த படம் கம்ப்ளீட்லி அடல்ட் சம்பந்தப்பட்ட படம். ஸோ நீங்க ஃபேமிலிஸோட தயவு செஞ்சு பார்க்காதீங்க. 18+ இருந்தா மட்டும்தான் பாருங்க. இப்போ இந்த 18+ இங்க வந்து 21+ ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஒரு 18+ இருந்தா அஃப்கோர்ஸ் இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். அடுத்து இந்த படத்துல எனக்கு பிடிச்சது அந்த படத்துல இருக்க அந்த சைக்கலாஜிக்கலான ஒரு மிஸ்டீரியஸ் தான். ஸோ நமக்கே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். உங்க கனவுல காண்ற அந்த விஷுவல் எல்லாமே, அந்த விஷன்ஸ் எல்லாமே அவங்க ரியல் லைஃப்ல நடந்ததானா, இல்லை இவங்க அந்த ட்ரக்ஸ் எடுத்ததால அவங்களுக்கு நடக்குதா, உங்களுக்கு ஏன் அப்படி நடக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நமக்கு அந்த கிளைமேக்ஸ் காட்சியில ஒரு லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல நமக்கு வியூஸா ஒரு விஷுவலா வியூஸ் நமக்கு காமிக்கும் போது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை அந்த கிளைமேக்ஸ் கட்சியில கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த கேரக்டர்ல நடிச்சிருக்க அந்த ஹீரோயினி அந்த அவ்வளவு அருமையா நடிச்சிருப்பாங்க. ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு அஃபெக்டான ஒரு கேர்ள் வந்து எப்படி நடிச்சிருப்பாங்க, விமன் வந்து என்ன மாதிரியான நடிச்சிருப்பாங்க, அவங்களோட ரியாக்ஷன்ஸ், அவங்களோட தூக்கமின்மையான கண்கள், அந்த மேக்கப் செட் அப்படின்னு பெர்ஃபெக்டா நடிச்சிருப்பாங்க. அது மாதிரி ஹீரோவும் அவரோட ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா வந்து அவன் நல்லவனா கெட்டவனால நம்மளால அந்த கடைசி 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அண்ட் ஹீரோயினி அப்பப்போ காண்ற அந்த கனவுல வர சின்ன சின்ன விஷன்ஸ் எல்லாமே கிளைமேக்ஸ்ல நமக்கு வந்து கோர்வையா ஒரு படமா அப்படி காமிக்கும் பொழுது இவங்க கண்டது வந்து இது உண்மைதான். பட் அது எதுக்காக கண்டாங்க, அதுல நடந்த உண்மை என்ன, அவங்க காணாம போன அந்த ஃப்ரெண்டு ஆனா என்ன ஆனாங்க அப்படின்ற எல்லா உண்மையும் கடைசி 15 மினிட்ஸ்ல ரிவீல் பண்ணிருப்பாங்க. அது வரைக்கும் நமக்கு ஒரு சஸ்பென்ஸாவே இந்த படத்தை எடுத்துட்டு போனதுதான் இந்த படத்தை வந்து நமக்கு ரொம்ப ரசிக்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த படத்துல எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, திரைக்கதையை இன்னும் கொஞ்சம் குழப்பாம தெளிவா எடுத்திருக்கலாமோ அப்படின்னு நான் நினைச்சாலும் சரி, திரைக்கதை அப்படிதான் இருக்கும், அது அப்படிதான் வரணும் அப்படின்னு வந்தாலும் பட் அதை எவ்வளவு பேரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு
கொஸ்டின் மார்க் இருக்கு. இதை தவிர எனக்கு மிகப்பெரிய இதா இருந்தது இந்த படத்துல வந்து செக்ஷுவலா நியூடடா காமிக்கப்படுற காட்சிகள். அவங்க 2 பேரும் லெஸ்பியன் அப்படின்னாலும் அதை ரொம்ப நியூடரா இல்லாம கொஞ்சம் ஓரலா காமிச்சு இருந்தா இந்த படம் ஃபேமிலிஸோட டெஃபினட்டா என்ஜாய் பண்ணி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பார்க்கும்போது தோணுச்சு. பட் அது ஒரு பிரெஞ்சு படம் அப்படின்னபடியா அவங்க இல்லை ஃபாரினர்ஸ் அப்படிதான் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன்ல எடுத்தாங்களோ தெரியல. பட் இந்த படம் வந்து அந்த இந்த சின்ன இப்படி வர்ற அந்த லெஸ்பியனான பல காட்சிகள் வந்து நிறைய காட்சிகள் படத்துல ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வரும். ஸோ அந்த காட்சிகள் ரொம்ப நெடுதலா இருக்கப்படியா பெருசா ஃபேமிலிஸோட பார்க்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதா ஃபேக்டா இருந்துச்சு. அண்ட் ஓவராலா இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு மிஸ்டீரியஸ் த்ரில்லர் படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த விஷன்ஸ் அப்படிங்கிற படத்தை பாருங்க. அண்ட் டெஃபினட்டா உங்களால அதுல காமிக்கப்படுற ஹீரோனிக்கான விஷன்ஸ் எல்லாமே உண்மையா பொய்யான்னு கடைசி வரைக்கும் உங்களால கணிக்க முடியாத அளவுக்கு அந்த ஸ்கிரீன் பிளே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய பேக் போன் இந்த படத்துக்கு அதுவா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த நாள் ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த படம் வந்து தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கு. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலே இந்த படம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. போய் அங்க செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.